இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிபூர்ண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். வசனம் மார்க்கு 4:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. பாருங்க, இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதகம் பண்ண தொடங்குறார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உவமையாக சுவிசேஷங்களை ஒரு உவமையாக சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். அவன் விதைக்கையில் பார்த்தீங்கன்னா சில விதை வழியருகே விழுகிறது, சில விதை கட்பாறை நிலத்தில் விழுகிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுகிறது இல்லையா. அப்போ நல்ல நிலத்தில் விழுகிற விதை 30 60 100 பலன் கொடுக்குது என்று இந்த உவமையை சொல்லுகிறார். அப்போது சீஷர்கள் கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட, இந்த ஊமையை குறித்து சொல்லுங்க அப்படின்ட்டு. மார்க் 4:11 அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது ரகசியம் இல்லையா. அப்போ இந்த காலை வேளையில் அந்த ரகசியத்தை தேவன் நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறார். விதை என்றால் என்ன? லூக்கா 8:11 பார்க்க முடியும். விதை தேவனுடைய வசனம். அந்த வசனம் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம இருதயத்தில் பாருங்கள், நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமோ, அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ, பாருங்கள், அது ஒரு நல்ல விதையாய் பாருங்கள், நல்ல நிலத்தில் விழுகிற விதை போல அது நல்ல பயிராகி 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, அப்போ ஒரு மனுஷன் அவனுடைய இருதயமான அந்த நிலத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறது தான் பாருங்க அந்த ரகசியம். லூக்கா 17:20-21 பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சயமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசேயர்கள் கேட்குறாங்க எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது பிரதிட்சயமாய் வராது. சில பேர் சொல்லுவாங்க அது இங்கே வந்திருக்குது அங்கே வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அது எங்கே வருதுன்னா நமக்குள்ளே, நம்ம இருதயத்திற்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்குது என்று தேவன் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அப்போது தேவனுடைய ராஜ்யம் எங்கே வெளிப்படுகிறது? நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அதை நமக்குள்ளே பிறப்பிக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, அப்போ நமக்குள்ளாக அது இருக்குது. தேவன் சொல்லுகிறாரு, உனக்குள்ளாக அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. நீ விசுவாசம் உள்ளவனாய் அந்த வார்த்தையை விசுவாசித்து நீ பேசும் பொழுது அது நடக்கும். பாருங்க, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம விசுவாசித்து பேசும் பொழுது கண்டிப்பாக பிரேக் த்ரூ நடக்கும். பாருங்க, நம்ம அநேக முறையில் சப்போர்ட்டை தேடி தான் நம்ம அலையிறோம் இல்லையா. ஆனால் இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், நம்ம எந்திரிச்சு நிற்கணும் சொல்லிட்டு இல்லையா. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அநேக கேள்விகள் இருக்கலாம், பிரச்சனை, போராட்டங்கள், பலவீனங்கள். ஆனாலுமே பாருங்கள், அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக அதை ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வைத்திருக்கிறார் தேவன். பாருங்கள், எப்படி ஒரு மனுஷன் நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை போல் அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் பதிக்கும் பொழுது அது 30 60 100 கனி கொடுக்கிறதா இருக்கிறது. கனியை நம்ம பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைக்கிறது போல ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே உடைய வசனம் ஆகிய அந்த விதையை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே விதைத்து எங்கள் இருதயத்தில் பதித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே
எங்கள் இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா அதன்படி நாங்கள் அப்பா நடக்கவும் எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரேக் த்ரூஸை நாங்கள் காணவும் விடுதலை காணவும் நல்ல சுகத்தை காணவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.